Hello future officers, welcome to Firdaus Academy. So last video நம்ம வந்து LCM HCF உடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்துருந்தோம். சரியா, பார்ட் 1 பார்த்துருந்தோம். அதில் வந்து பேசிக்காக எப்படி LCM கண்டுபிடிக்கிறது, எப்படி HCF கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து முக்கியமாக வந்து LCM into HCF ஈக்குவல் டு நம்பர் 1 into நம்பர் 2 இதை பேஸ் பண்ணி பார்த்துருந்தோம். அப்புறம் ஃப்ராக்ஷன்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எப்படி LCM HCF கண்டுபிடிக்கிறது பார்த்துருந்தோம். அப்புறம் கன்வர்ஜென்ஸ் தியரம் சொல்லிட்டு ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா LCMல வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து இருக்குது. சரியா, ஸோ இது வந்து ரிமைண்டர் தியரம் சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு நேம் ஷேக்குக்காக கொடுத்துருக்குறேன். பட் ரிமைண்டர் தியரம்ன்றது ஆக்சுவலாக அது வேறு. பட் இங்கே LCM HCFல ரிமைண்டர் பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸ்ன்றதுனால இந்த மாதிரி நேமிங் பண்ணியிருக்கிறேன். சரியா, ஸோ இந்த 4 இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. LCM ப்ளஸ் சேம் ரிமைண்டர், LCM மைனஸ் காமன் டிஃப்ரென்ஸ், LCM இன்ட்டு Q அப்படின்னா கோஷன்ட், LCM இன்ட்டு கோஷன்ட் ப்ளஸ் சேம் ரிமைண்டர், அப்புறம் LCM இன்ட்டு ப்ராக்கெட்டில் கோஷன்ட் ப்ளஸ் 1 ப்ளஸ் சேம் ரிமைண்டர். ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்ன, இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் when divided by இந்த நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க, லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர் 1 in each case அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா, இப்போ இதில் வந்து LCM கண்டுபிடிக்கணுமா HCF கண்டுபிடிக்கணுமா அப்படின்றது நமக்கு தெரியணும். சரியா, அப்போ ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் அப்படின்னு ஒரு க்ளூ இருக்குது. ஸோ லீஸ்ட் நம்பர்னாலே என்னது, மீசிமா LCM கண்டுபிடிக்கணும், லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்றது இந்த ஒரு க்ளூ மூலியமாக நமக்கு தெரியும். சப்போஸ் இந்த க்ளூ இல்லைன்னாலும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா டிவைடட் பை அப்படின்ற ஒரு டேர்ம் வந்துச்சுன்னா LCM கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்குது, அதை வந்து நான் 6ஆல் 7ஆல் 8ஆல் 9ஆல் 12ஆல் அப்படின்ட்டு தனித்தனியாக நான் டிவைட் பண்ணுறேன். x/6 x/7 தனித்தனியாக நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மேலே உள்ள நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. சரியா, அப்படி டிவைட் பண்ணேன்னு சொன்னால் என்னுடைய ரிமைண்டர் என்ன வருதான், 1 அப்படின்னு வருதான். சரியா, ரிமைண்டர் 1 அப்படின்னு வருதான். ஸோ அப்போ என்னுடைய அந்த எக்ஸுன்ற வேல்யூ என்ன, அப்போ மேலே உள்ள வேல்யூ எனக்கு வேணும்னா LCM கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ அதான் வந்து இது நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும்னா LCM கண்டுபிடிக்கணும்னு சொல்லியாச்சு. அப்போது 6 7 8 9 12 இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா LCM கண்டுபிடிக்கணும். ஸோ LCM கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கண்டுபிடிச்சி என்ன ஆன்சர்னு பாருங்கள். 2 3s are 6 7 4 9 6. ஸோ 3ஆல் நான் டிவைட் பண்ணேன்னா 7 4 3 3s are 9 3 2s are 6. 2ஆல் டிவைட் பண்ணால் 1 7 2 3 1. ஸோ இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். 2 3 7 எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். இதை ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் அப்படியே வச்சுக்கிறேன். 3 2s are 6 7 6 are 42. இங்கே வந்து 2 3s are 6 6 2s are 12. ஸோ 42 into 12 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4 4 2s are 8 1 2s are 2 1 4 is 4. ஸோ 4 8 2 10 0 ரிமைண்டர் 1 504. ஸோ 504ன்ற LCM எல்லாருக்கும் வந்துச்சா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சரியா, இந்த டிவைட் பண்ணுறதுல LCM கண்டுபிடிக்கிறதுல இங்கே எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. இப்போது LCM கிடச்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா எழுதுறீங்க இல்லையா, LCM ப்ளஸ் சேம் ரிமைண்டர் அப்படின்னு. ஸோ இந்த சம் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். என்ன சொல்லியிருக்கோம்னா ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் when divided by அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது கொடுத்துட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா LCM கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்களா. ஸோ இந்த ஒரு வார்த்தை கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டைப்பில் செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது எப்படி செய்யணும், நம்மளுடைய ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா LCM ஒன்று கண்டுபிடிச்சோமா அது ப்ளஸ் சேம் ரிமைண்டருக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க 1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ இப்போ LCM ப்ளஸ் 1 அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நம்பர். LCM வந்து 504 ப்ளஸ் 1னா 505. இதுதான் வந்து உங்களுக்கு தேவையான நம்பர், அந்த எக்ஸுன்ற நம்பர். சரியா, இப்போ இது இல்லாமல் உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ABCD அப்படின்னு சொல்லிட்டு 4 நம்பர் இருக்கும். ஸோ அந்த 4 ஆப்ஷனில் இருந்து தான் நீங்கள் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ண போகிறீங்க. அப்போது நீங்கள் இந்த மாதிரி LCM கண்டுபிடிக்காமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆப்ஷனை வச்சு நீங்கள் பார்க்கலாம். பட் என்னென்னா நீங்கள் இப்போ ஒரு ஆப்ஷன் ஆப்ஷனில் ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 503ன்னு ஒரு நம்பர் இருக்குதுன்னா
இது நீங்கள் என்ன பண்ணணும், 6ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும், 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும், 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். இப்படி எல்லாத்தாலையும் நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 1 வருதான்னு செக் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு மெத்தடை நம்ம வந்து அரைவ் பண்ணியிருக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி அது கூட அந்த சேம் ரிமைண்டர்னு சொல்லக்கூடிய அந்த 1 ஆட் பண்ணிட்டோம்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக அந்த நம்பர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர். ஸோ லீஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னே எல்சிஎம் சொல்லிடலாம். பட் எல்லா சம்முக்கும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் when டிவைடட் பை. ஸோ இதை பார்த்தோன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இதுதான் எல்சிஎம்னு. ஸோ ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ்னு ஒரு நம்பர், அது டிவைடட் பை 9ஆல் டிவைட் பண்ணுறாங்க அண்ட் தென் 13ஆல் டிவைட் பண்ணுறாங்க. அப்படி டிவைட் பண்ணும்போது லீவ்ஸ் த ரிமைண்டர் 7, 11 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அதுக்கு என்ன மீனிங், எக்ஸை வந்து ஒரு நம்பரை 9ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, எக்ஸை வந்து ஒரு நம்பரை வந்து 9ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 7 அப்படின்ற ரிமைண்டர் கிடைக்குது. அதே நம்பரை நான் 13ஆல் டிவைட் பண்ணும்போது 11 அப்படின்ற ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ அதான் வந்து இந்த ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்றதுக்கான மீனிங். ஸோ 9ஆல் டிவைட் பண்ணும்போது 7 அப்படின்ற ரிமைண்டர் கிடைக்குது, 13ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 11 அப்படின்ற ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நம்பர் என்ன, இருக்கிறதுலே ஒரு சின்ன நம்பர், இந்த 4 ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். சரியா? ஸோ அப்போ இது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் அதே தான், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா, இந்த 9 and 13 தானே கீழே இருக்குது. ஸோ கீழே இருக்கிற நம்பர் 9 and 13, இது ரெண்டுக்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 13 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது காமனாக. அப்போ 13 9ஐயும் மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸோ ஒரு ப்ரைம் நம்பர் வந்துட்டாலே என்னது, அது அதனுடைய HCF 1 அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ என்னோட எல்சிஎம் வந்து அந்த 2 நம்பருடைய மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ 13 × 9, 9 3s are 27, 9 1s are 9 11, 117. இதுதான் வந்து நம்மளுடைய என்னன்னு கேட்டிங்கன்னா எல்சிஎம். சரியா? ஸோ இது எந்த மெத்தடில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஃபார்முலா இருக்குதா, 4 ஃபார்முலாவில் இந்த காமன் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரியா? இது எப்படி காமன் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதுனா, இந்த ஃபஸ்ட்டு சம்மில் சேம் ரிமைண்டர் 1 கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த சேம் ரிமைண்டர் 1 அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், எல்சிஎம் ப்ளஸ் சேம் ரிமைண்டர் அப்படின்ற இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டானுங்க, இங்கே 2 கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. 9ஆல் டிவைட் பண்ணும்போது 7, 13ஆல் டிவைட் பண்ணும்போது 11 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 9க்கும் 7க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஸோ 9ஐயும் 7ஐயும் கழிச்சோம்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும், 2 அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வரும். அதே மாதிரி 13ஐயும் 11ஐயும் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும், 2 அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் இதுதான் வந்து 2 அப்படின்ற காமன் டிஃப்ரென்ஸ். 2 கண்டிஷன்லையுமே எனக்கு 2ன்னு சேம் டிஃப்ரென்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம். இப்போ சேம் ரிமைண்டர்னால் நம்ம ஆட் பண்ணணும். காமன் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா எல்சிஎம் மைனஸ் காமன் டிஃப்ரென்ஸ் தானே படிச்சிங்க அந்த ஃபார்முலாவில். இங்கே இருக்குது பாருங்கள், எல்சிஎம் ப்ளஸ் சேம் ரிமைண்டர், இங்கே எல்சிஎம் மைனஸ் காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ்னால் சப்ராக்ஷன், ஸோ காமன் டிஃப்ரென்ஸ்னால் அதுவும் வந்து ஃபார்முலாவில் மைனஸ் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்சிஎம் மைனஸ் காமன் டிஃப்ரென்ஸ், தட் இஸ் 117 - 2 = 115. இதுதான் உங்களுக்கு வேண்டிய ஆன்சர். ஒன்றுமே பண்ணல, நம்ம 9க்கும் 13க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம், அதுலேருந்து காமன் டிஃப்ரென்ஸ் 2 வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்கிறோம். 2 ஸ்டெப் தான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியும். நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர். சரியா? லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர் அப்படின்னு பார்த்தம்போது, லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தாலே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, லார்ஜஸ்ட்னா கிரேட்டஸ்ட், HCF அல்லது GCD கண்டுபிடிக்கணும், மீப்போவா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. கரெக்டாக? ஆனால் அது வந்து தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. அதனால தான் நான் போன சம்மில் சொன்னேன், இந்த லீஸ்ட் நம்பர்னு பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, எல்சிஎம்னு கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். எப்போ கன்ஃபார்ம் பண்ண சொன்னேன் அப்படின்னா, அந்த டிவைடட் பை அப்படின்ற ஒரு டேர்ம் பார்த்தோன்னா கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர் விச் when டிவைடட் பை அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ அப்போ இங்கே லார்ஜஸ்ட்டுன்னு கொடுத்ததுனால நீங்கள் HCF கண்டுபிடிச்சிடக்கூடாது. இங்கே டிவைடட் பைன்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஏதோ ஒரு நம்பர் XYZன்னு ஏதோ ஒரு 3 டிஜிட் நம்பர்
அது வந்து 12ஆல் 15ஆல் 18ஆல் டிவைட் பண்ணும்போது தனித்தனியாக 12ஆல் டிவைட் பண்ணும்போதும் 15ஆல் டிவைட் பண்ணும்போதும் 18ஆல் டிவைட் பண்ணும்போதும் நமக்கு சேம் ரிமைண்டர் 4 கிடைக்குது. சரி, என்னுடைய ரிமைண்டர் 4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, அப்போது டிவைடட் பைன்னு வந்துட்டாலே எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எல்சிஎம் கண்டுபிடிங்க. 12, 15, 18க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ 3 டேபிளில் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். 3 4s are 12, 3 5s are 15, 3 6s are 18. ஸோ 2 2s are 4, 5 அப்படியே இறக்கிருங்க. 2 3s are 6, 2 5 3 எல்லாமே ப்ரைம் நம்பர். ஸோ அதே வேல்யூஸ் தான் நான் டிவைட் பண்ணிகிட்டே வருவேன். அதனால் நான் அப்படியே வச்சுட்டு மல்டிப்ளை பண்ண போகிறேன். 5 2s are 10, 10 3s are 30, 3 2s are 6. இல்லைனா 5 2s are 10 அப்படியே வச்சுக்கோங்க. 3 2s are 6, 6 3s are 18. ஸோ 18 into 10 வரும். ஸோ உங்களுடைய எல்சிஎம் என்னன்னு கேட்டிங்கன்னா 180. அதான் வந்து உங்களுடைய எல்சிஎம். சரியா, இது வரைக்கும் காமனாக நீங்கள் பண்ணிடுவீங்க. இந்த டிவைடட் பைன்னு பார்த்த உடனே இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியும் எல்லாருக்குமே. கரெக்டாக, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர் இருக்குதா, இந்த க்ளூ வேர்டு எடுத்துக்கணும். லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர் என்ன, இப்போ 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூமரிக்கலில் லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர்னு என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ 3 டிஜிட் நம்பர் எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா 100லேருந்து ஆரம்பிக்கும். கரெக்டாக, 99ன்றது 2 டிஜிட் நம்பர், 100 101 102ன்னு சொல்லிட்டு இப்படி ஸ்டார்ட் ஆகும். ஸோ லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர்னால் 999 தான் வந்து லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர். ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் வந்து 100. சரியா, ஸோ இதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர்னால் 999. அந்த 999 என்ன பண்ணணும்னா அந்த எல்சிஎம்மை வச்சு நான் டிவைட் பண்ணணும். ஸோ இதான் வந்து மெத்தட். இந்த 999 லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர் கேட்டிருக்கிறதுனால அந்த 999 நான் 180ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 180ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இருக்கிறதுலே ஒரு 3 டிஜிட் நம்பர், லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 12ஆல் 15ஆல் 18ஆல் டிவைட் பண்ணும்போது 400 ரிமைண்டர் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் 180ஆல் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய கோஷன்ட் இருக்குது இல்லையா. இப்போ 180ஆல் நான் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 180ஆல் டிவைட் பண்ணால் 5ன்னு போட்டோம் அப்படின்னா 900ன்னு வரும். ஸோ ரிமைண்டர் வந்து 99. ஸோ இதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. சரியா, இப்போ வந்து எனக்கு தேவையானது என்னென்னா இந்த கோஷன்ட் தான் தேவை. இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், எல்சிஎம் இன்ட்டு கோஷன்ட் ப்ளஸ் சேம் ரிமைண்டர். ஸோ எல்சிஎம், என்னோடய எல்சிஎம் என்ன, 180 இன்ட்டு 5. ஸோ 180 இன்ட்டு 5 தான் என்னென்னா 900. சரியா, அந்த 900 அப்படின்றது 12ஆல் 15ஆல் 18ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் 180 நம்ம 999லேருந்து 180 டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்டாக டிவைட் ஆகிற நம்பர் வந்து 900 தான். சரியா, 900 நம்மளால் எக்ஸாக்டாக 12ஆல் 15ஆல் 18ஆல் டிவைட் பண்ணிட முடியும். ஸோ அப்படி எக்ஸாக்டாக டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னுடைய ரிமைண்டர் 0 அப்படின்னு கிடைக்கும். ஆனால் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ரிமைண்டர் 4 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக, ரிமைண்டர் 4 வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், 180 into 5 அப்படின்றதுக்கு வேல்யூ என்னென்னா 900. ஸோ அது கூட நான் வந்து அந்த சேம் ரிமைண்டர்னு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்களா, ஸோ அதை நான் வந்து ஆட் பண்ணணும். தட் இஸ் 4. ஸோ இப்போ இந்த போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 180 into 5 வந்து 900 + 4 = 904. ஸோ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், எல்சிஎம் இன்ட்டு கோஷன்ட் ப்ளஸ் சேம் ரிமைண்டர். புரியுதா? ஸோ லார்ஜஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர், லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர், லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர் இந்த மாதிரி கொஸ்டின் வந்தது அப்படின்னா டிவைடட் பை நீங்கள் கொடுத்துருக்குறாங்களான்னு பாருங்கள். அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஒரு வேல்யூ வரும். ஸோ அப்போ லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர்னு கொடுத்ததுனால நான் 999 போட்டிருக்கேன். சப்போஸ் லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னால் 9999 போடுவேன், லார்ஜஸ்ட் 5 டிஜிட்னா 59 போடுவேன். ஸோ இந்த மாதிரி போட்டு நான் வந்து எனக்கு வந்து எல்சிஎம்மை வச்சு நான் டிவைட் பண்ணுவேன். அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு கோஷன்ட் தான் வேணும். சரியா, ஸோ அப்போ இந்த எல்சிஎம் இன்ட்டு கோஷன்ட் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ எனக்கு கிடைக்கும், 900 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அது கூட நான் என்ன பண்ணணும்னா கொஸ்டினில் கொடுத்துருக்குற அந்த சேம் ரிமைண்டரை நான் ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணால் இந்த வேல்யூ தான் எனக்கு தேவையான ஆன்சர். புரியுதா? இது எப்போ அப்படின்னா லார்ஜஸ்ட் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒரு வேளை ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்மாலஸ்ட், அப்போ இப்போ தான் எல்சிஎம் அப்படின்ற மாதிரி கிடையாது. இது டிவைடட் பை அப்படின்னு வந்ததுனால
நம்ம இந்த நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ அப்போ 12, 15, 18. ஸோ இந்த நம்பர் தான் போன சம்மில் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். எல்சிஎம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 180. ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் என்னன்னு கேட்டிங்கன்னா 180. சரியா? இப்போ இந்த ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் அப்படின்னு வந்துருச்சுன்னா இதுக்கு நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எல்சிஎம் இன்ட்டு கோஷன்ட் ப்ளஸ் 1 ப்ளஸ் சேம் ரிமைண்டர். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னா அது ஆல்ரெடி பெருசாக தான் இருக்குது. ஸோ அதனால் வெறும் கோஷன்ட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட், ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட், ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? போன சம்மில் லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர்ன்றதுனால 999 அப்படின்னு நான் போட்டேன். இப்போ இதில் ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் அப்படின்னா 1000 தான் ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர். 1 2 3 4 4 டிஜிட் இருக்குது. இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட்டு. ஸோ இதை வந்து நான் 180ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 180ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ சேம் 5 தான் வரும். 900 ரிமைண்டர் 100 தான் கிடைக்கும். ஸோ 180ஆல் அதுக்கு மேலே என்னால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமமாக என்னால் 900 தான் எக்ஸாக்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஸோ அப்போ லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டா ஆல்ரெடி என்கிட்ட பெரிய நம்பர் தான் இருக்குது. அதனால் கோஷன்ட்டை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் போதும். ஆனால் ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னு கொடுத்துட்டதுனால எனக்கு அந்த ஸ்மாலஸ்ட்டுன்றது எனக்கு வேல்யூ பத்தாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது க்ளூ வேர்ட் தான். எப்படி ஞாபகம் ஃபார்முலா வந்து கோஷன்ட் மட்டும் போடணுமா, கோஷன்ட் ப்ளஸ் 1 போடணுமா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். லார்ஜஸ்ட்னா ஆல்ரெடி அது பெருசாக தான் இருக்குது. அதனால் கோஷன்ட்டை மட்டும் போட்டால் போதும். ஸ்மாலஸ்ட்னா எனக்கு அளவு பத்தலை, அதனால் எக்ஸ்ட்ரா நான் ஒன்று ஆட் பண்ணுறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்சிஎம் இன்ட்டு கோஷன்ட் ப்ளஸ் 1னா கோஷன்ட்ன்றது 5 கூட 1 நான் ஆட் பண்ணுறேன். 5 + 1 வந்து 6ன்னு வரும். சரியா? ப்ளஸ் சேம் ரிமைண்டர் என்ன அப்படின்னா 4. இது எங்கள் எல்சிஎம் அப்படின்றது எவ்வளோ? 180. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 180 × 6 போடணும். அது கூட நீங்கள் 4 ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர். ஓகேவா? ஏன்னா இந்த 5ஆல் மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 900 வரும். அது கூட 4 ஆட் பண்ணால் 904 அப்படின்னு வரும். இது என்னென்னா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர், லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர். இப்போ ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னா இது கூட எக்ஸ்ட்ரா 1 ஆட் பண்ணி நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா அது 4 டிஜிட்டில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் கிடைக்கும். கரெக்டாக? இப்போ 900 கூட ஒரு 180 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1018 வரும். ஸோ இதுதான் வந்து 180ஆல் டிவைட் ஆகிற இருக்கிறதுலே 4 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இது கூட நான் 4 ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எல்லா கண்டிஷன்லேயும் 4 அப்படின்ற ரிமைண்டர் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ரிமைண்டர் 4 நான் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த 4 கான்செப்ட் 4 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு டைப் வந்துட்டு சேம் ரிமைண்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போது சிம்பிளாக எல்சிஎம் கண்டுபிடிச்சி சேம் ரிமைண்டரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரெண்டாவது கண்டிஷனில் 2 நம்பர் தனித்தனியாக டிவைட் பண்ணும்போது 2 தனித்தனி ரிமைண்டர்ஸ் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நம்பருக்கும் அந்த ரிமைண்டருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம். அப்போ இதில் இந்த கண்டிஷனில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா எல்சிஎம் மைனஸ் காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர், லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஃபோர்த்து கண்டிஷன் வந்துட்டு ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட், ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் அப்படின்னு இருக்கும். இப்போ லார்ஜஸ்ட் 3 டிஜிட் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி அது 3 டிஜிட் நம்பரா 4 டிஜிட் நம்பரா என்னென்னு பார்த்துட்டு அந்த 999 அந்த இதை வேல்யூவை நீங்கள் எல்சிஎம் வச்சு டிவைட் பண்ணும்போது ஒரு கோஷன்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ இந்த எல்சிஎம் இன்ட்டு கோஷன்ட் அப்படின்றது போட்டு ஒரு வேல்யூ கிடைக்குமா, அது கூட கொஸ்டின் என்ன ரிமைண்டர் கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வேண்டிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர், ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட்டு அப்படின்னா 100, 1000, 10,000 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அந்த நம்பரை நான் எல்சிஎம் வச்சு டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு கோஷன் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த எல்சிஎம் இன்ட்டு கோஷன் போட்டால் எனக்கு என்ன தான் கிடைக்கும்னா ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் தான், அதாவது லார்ஜஸ்ட் 3 டிஜிட் தான் எனக்கு கிடைக்கும். எனக்கு ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் வேணும் அப்படின்னா அது கூட எக்ஸ்ட்ரா நான் ஒரு இதை ஆட் பண்ணணும். ஸோ அதனால தான் 180 × 5 போட்டால் 900 தான் கிடைக்கும். அப்போ அது கூட எக்ஸ்ட்ரா நான் ஒன்று ஆட் பண்ணேன், ஒரு 180 நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன் அப்படின்னா 1080 வரும். ஸோ இப்போ 4 டிஜிட் நம்பர்ஸில் 180ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகிற ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 1080. ஸோ அப்போ எனக்கு எக்ஸாக்டாக டிவைட் ஆகக்கூடாது, எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்
கிடைக்கணும் அப்படின்னா 4 கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 4 கிடைக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நான் 4 ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு டிவைட் பண்ணும்போது 1080 போக ரிமைனிங் 4 அப்படின்றது எனக்கு கிடைக்கும் அப்படின்ற கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம இந்த 4 இது பார்த்துருக்குறோம். ஸோ அதை வந்து புரியல அப்படின்னாலும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ 2 டைம் பார்த்தாலே புரிஞ்சிடும். நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல. ஸோ இப்போ இதில் வேறு என்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் தான். ஸோ ஹவு மெனி நம்பர்ஸ் பிட்வீன் 400 and 500 ஆர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 12, 15 and 20. ஸோ 400க்கும் 500க்கும் இடையில நிறைய நம்பர்ஸ் இருக்குதா, 401, 402, 403 சொல்லிட்டு 499 வரைக்கும் எனக்கு வந்து நம்பர்ஸ் வந்து இருக்குது. சரியா? ஸோ இதில் எக்ஸாக்டாக 12ஆல் 15ஆல் 20ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை டிவைடட் பை அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் கண்டுபிடிப்போமா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 12, 15 and 20க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் 6, 15 அப்படியே வச்சுக்கோங்க, 10. 3ஆல் டிவைட் பண்ணால் 3 2s are 6, 5 3s are 15, 10 அப்படியே வச்சுக்கோங்க. 5ஆல் டிவைட் பண்ணோம்னு சொன்னால் 2 அப்படியே இருக்கும், 1 2 அப்படியே இருக்கும். ஸோ அகைன் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா 1 1 1 வரும். ஸோ இப்போ 5 2s are 10, 2 3s are 6. ஸோ இப்போ நம்மளோட எல்சிஎம் அப்படின்றது என்ன கிடைக்கும்னா 60 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டா? ஓகே, நம்மளோட எல்சிஎம் 60 அப்படின்றது கிடைக்கும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா எல்சிஎம் 60 அப்படின்னா 401, 402 இந்த இடைப்பட்ட நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடைப்பட்ட நம்பர்ஸ்ல எந்தெந்த வேல்யூஸ்லாம் எக்ஸாக்டா 60ஆல் டிவைட் ஆகும் அப்படின்றத நான் பார்க்கணும். சரியா? எந்தெந்த நம்பர்ஸ்லாம் எக்ஸாக்டா 60ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு அது எத்தனை நம்பர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 1 நம்பரா, 2 நம்பரா, 3 நம்பரா, 4 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நம்பர்ஸ் வந்து அந்த மாதிரி எக்ஸாக்டா டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ 401, 402ன்னு சொல்லிட்டு 60ஆல் நான் டிவைட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ 460 போட்டு பார்ப்பீங்க நீங்கள் 60ஆல் டிவைட் ஆகுமான்னு. சரி, அப்போ 6ஆல் டிவைட் ஆகிற மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ 6 6 are 36ன்னு வரும். ஸோ அதாவது 16 போட்டோம்னா 316 வரும். ஸோ அடுத்த வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 7 6 are 42 வரும், 8 6 are 48ன்னு வரும், 9 6 are 54ன்னு வரும். ஸோ இப்போ 400க்கும் 500க்கும் இடைப்பட்ட நம்பர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 420ம் 480ம் தான். சரியா? இது 2 நம்பர் தான் நமக்கு 60ஆல் டிவைட் ஆகுது. அதாவது 6ஆல் டிவைட் ஆகிற நம்பர் 42, 48. ஸோ அதை வச்சு அந்த லாஜிக் வச்சு நான் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ஐடியா வந்து தெரிஞ்சுக்கணும். 12, 15, 20க்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு தெரியணும். எல்சிஎம் ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 12ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆச்சு அப்படின்னா 15ஆல் டிவைட் ஆகாம போகலாம். அப்போ 12ஆலையும் 15ஆலையும் டிவைட் ஆன நம்பர் 20ஆல் டிவைட் ஆகாம போகலாம். ஸோ அப்போ 3ஆலையும் 3 நம்பர்லையும் காமனாக டிவைட் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த ஒரு நம்பர் 60ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சா என்னால் 12ஆலையும் டிவைட் பண்ண முடியும், 15ஆலையும் டிவைட் பண்ண முடியும், 20ஆலையும் டிவைட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. சரியா? ஸோ இப்போ ஒரு எல்சிஎம் கண்டுபிடிச்ச அந்த வேல்யூவால் டிவைட் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த 3 வேல்யூவாலையும் நம்மளால டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ 60 அப்படின்னா நான் 6 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ 6 6 are 36ன்னு வரும், 7 6 are 42. ஸோ இப்போ 400க்கு மேலே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 480 கிடைக்கும், அப்புறம் 540ன்றது 400 தாண்டி போயிடும். ஸோ அப்போ இதை நான் எடுத்துக்க கூடாது. ஸோ அதனால 2 நம்பர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது வந்து இப்போ எல்சிஎம்ல எப்படி வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் பார்த்தோம். எல்சிஎம் பிளஸ் சேம் ரிமைண்டர், எல்சிஎம் மைனஸ் காமன் டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஹச்சிசிஎஃப்ல இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னா ஹச்சிசிஎஃப் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். பட் எதுக்கும் நீங்கள் இந்த டிவைடட் பையா டிவைட்ஸா அப்படின்றத பாருங்க, அந்த வேர்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிவைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 3322 அப்படின்ற ஒரு நம்பரை டிவைட் பண்ணுது. அதே மாதிரி 3832 அப்படின்ற ஒரு நம்பரை டிவைட் பண்ணுது. அப்படி டிவைட் பண்ணும்போது லீவிங் த ரிமைண்டர் 7 அப்படின்ற ரிமைண்டர் வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா?
ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்குறாங்களா 3322 அப்படின்னு. ஸோ 7ன்ற ரிமைண்டர் வருதா? ஸோ அப்போ அந்த 7ன்ற ரிமைண்டர் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், இந்த நம்பர்லேருந்து நான் 7 கழிச்சிடணுமா? ஸோ இந்த நம்பர்லேருந்து 7 கழிச்சுட்டா எனக்கு ரிமைண்டர் வராது, எக்ஸாக்டாக டிவைட் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து நான் 7 கழிச்சிட்டேன் அப்படின்னா 3315 கிடைக்குமா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த 3832ல இருந்தும் எனக்கு 7 ரிமைண்டர் வருது. ஸோ அதுல இருந்தும் நான் இதை கழிச்சேன் அப்படின்னா 3825 வரும். கரெக்டா? ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா 2 நம்பர் என்கிட்ட இருக்குது, 3825 3315 அப்படின்னு இருக்குது. HCF எப்படி கண்டுபிடிப்போம்? பெரிய நம்பரை உள்ள போட்டு சின்ன நம்பரை வெளியில போட்டு டிவைட் பண்ணுவோம். நார்மலா டிவிஷன் பண்ற மாதிரி 3825 உள்ள போட்டு 3315 வெளியில போட்டு டிவைட் பண்ணுவோம். ஸோ ஒரு டைம் தான் நம்மளால டிவைட் பண்ண முடியும், 3315. ஸோ ரிமைண்டர் வந்து 0, 2ல 1 போச்சுன்னா 1, 8ல 3 போச்சுன்னா 5. ஸோ 510 வரும். 3315 51 × 6 போட்டோம்னா 6, 5 6 are 30. ஓகே, 51 × 7 போட்டா 7 7 5 are 35. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 510 வந்து 6 டைம் நான் மல்டிப்ளை பண்ணா 3016 கிடைக்கும். அதாவது 510 7 டைம் மல்டிப்ளை பண்ணா 3570 வரும். 3500 அதிகமாக போயிருன்றதுனால நான் என்ன பண்ணிடுறேன், 6 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். 6 டைம்ஸ்ன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 3060 அப்படின்றது கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் வந்து 5, 14 போச்சுன்னா 5 2 255. ஸோ அந்த 255 வெளியில் வச்சுட்டு 510 நான் உள்ளே போடணுமா? ஸோ அதை நான் இங்கே எழுதுறேன். 255 வெளியில் வச்சுட்டு 510 உள்ளே போடணும். ஸோ இப்போ 250 250 500 510 2 டைம் போட்டால் 510 டிவைட் ஆகும். ஸோ 0 அப்படின்ற ரிமைண்டர் கிடைச்சிரும். ஸோ இப்போ என்னுடைய HCF என்னன்னு கேட்டிங்கன்னா 255 தான் என்னுடைய HCF. புரிஞ்சதா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா சிம்பிளாக இதிலிருந்து அந்த ரிமைண்டர் 7 நீங்கள் கழிக்கிறீங்க, அதே மாதிரி இதுலேருந்து ரிமைண்டர் 7 கழிக்கிறீங்க. ஸோ அப்படி கழிக்கும் போது ஒரு நம்பர் வந்து இதை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து HCF அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ 255ஆல் இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 அப்படின்ற ரிமைண்டர் கிடைக்கும். அதே மாதிரி 3832 255ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டர் 7 கிடைக்கும். பட் ரிமைண்டர் 7 வர்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சேம் நம்பரை 3322 3832 வச்சுட்டு நீங்கள் HCF கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆகாது. எது HCFன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா 7ன்ற ரிமைண்டரை நான் ரெடியூஸ் பண்ணிடுறேன். ரெடியூஸ் பண்ணிட்டா இப்படி ஒரு நம்பர் இப்படி ஒரு நம்பர் 2 நம்பர் கிடைக்குது. இப்போ இது 2 நம்பருக்கும் கிடைக்கிற HCF தான் வந்து எக்ஸாக்டாக இந்த 2 நம்பரை டிவைட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது கூட நான் 7 ஆட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் 7 கிடைக்க போகுது. சரியா? அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 255 தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். ரிமைண்டர் 7ன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த 2 நம்பர்லேருந்து 7 கழிச்சிருங்க. கழிச்சிட்டு இந்த 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிங்க. அதுதான் உங்களுடைய ஆன்சர். சரியா? இதுக்கு க்ளூ என்னன்னா டிவைட்ஸ் அப்படின்ற வார்த்தை தான் HCFக்கான க்ளூ வேர்ட். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ். ஸோ ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா 62 டிவைட் பண்ணுது, 132 டிவைட் பண்ணுது, 237 டிவைட் பண்ணுது, லீவிங் த சேம் ரிமைண்டர் இன் ஈச் கேஸ். ஸோ ஒரு கேஸ்லையும் சேம் ரிமைண்டர். இப்போ 62/xன்னு போட்டோம்னா இதில் ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா இதுலேயும் ரிமைண்டர் 2 தான் வருது, இதுலேயும் ரிமைண்டர் 2 தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லா கேஸ்லையும் ரிமைண்டர் சேமாக வருதுன்னு சொல்கிறாங்க. பட் எவ்வளோ ரிமைண்டர் அப்படின்ற அளவு கொடுக்கல. இப்போ எவ்வளோ ரிமைண்டர் அப்படின்ற அளவு கொடுத்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இப்போ 2 அப்படின்ற ரிமைண்டர் எல்லா இடத்துலையும் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், 62லேருந்து 2 கழிச்சு 60, 132லேருந்து 2 கழிச்சு 130, 237லேருந்து 2 கழிச்சு 235 இப்படின்ற 3 நம்பர் கிடைக்கும். இதுக்கு நான் HCF கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ டிவைட்ஸ்ன்னு வந்துட்டு HCF கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுவேன். பட் இங்கே வந்து எனக்கு ரிமைண்டர் எவ்வளோன்னு கொடுக்கல அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 132க்கும் 62க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ், அதே மாதிரி 237க்கும் 132க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ், அதே மாதிரி 62க்கும் 237க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். ஸோ ஒவ்வொரு நம்பரையும் நான் கழிக்கிறேன். சரியா? 132லேருந்து 62 கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்,
0, 13 6 போச்சுன்னா 7, 70 அப்படின்ற ஒரு நம்பர். அதே மாதிரி 237ல இருந்து 132 கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 7ல 2 போச்சுன்னா 5, 0, 1, 105 அப்படின்னு ஒரு நம்பர். நெக்ஸ்ட் 237ல இருந்து 62 கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 7ல 2 போச்சுன்னா 5, 23 6 போச்சுன்னா 17, 175. ஸோ இப்படி ஒரு 3 நம்பர் கிடைக்குது. இந்த 3 நம்பருக்கு தான் நான் HCF கண்டுபிடிக்கணும். சரியா? லீவ்ஸ் த ரிமைண்டர் 7 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த நம்பரை இதுல இருந்து நான் கழிச்சிடணும். அப்படி கொடுக்காம லீவிங் த சேம் ரிமைண்டர்னு கொடுத்தாங்கன்னா ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் உண்டான டிஃபரன்சஸை கண்டுபிடிச்சாச்சு. 3 நம்பர் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 3 நம்பருக்கு இடைப்பட்ட HCF நீங்க வரிசையா 70, 105, இப்படி போட்டோம் HCF கண்டுபிடிக்கலாம். ஆர்எல்ஸ் இருக்கிறதுலே பெரிய நம்பர் 2 நம்பரை எடுத்து HCF கண்டுபிடிக்கணும்னு நான் சொன்னேன்னா, இருக்கிறதுலே பெரிய 2 நம்பர் எடுத்துட்டு 175 உள்ள போட்டு 105 வெளியில போட்டோம் அப்படின்னா ஒரு டைம் டிவைட் ஆகும். ஸோ 0, 7, 17 இருக்கும். 105 போட்டோம் அப்படின்னா ஒரு டைம் கேன்சல் ஆகும். ஸோ 5, 3, 35 வரும். உள்ளுக்குள்ள 70 போடுவோம். ஸோ இதை வந்து 70 உள்ள போடுவோம். ஸோ 35 into 2 வந்து 70. ஸோ ஆப்ஷன் ரிமைண்டர் 0. ஸோ நமக்கு HCF அப்படின்றது 35 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அப்போ என்னுடைய ஆன்சர் என்னன்னா 35 தான் என்னுடைய ஆன்சர். ஸோ அப்போ நான் வந்து இந்த நம்பர்ஸை 35ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லா கண்டிஷன்லையுமே சேம் ரிமைண்டர் கிடைக்கும். இப்போ 62 நீங்கள் 35ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 27 அப்படின்னு கிடைக்குமா? அதே மாதிரி நீங்கள் 132ஐயும் 35ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 237ஐயும் 35ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. எல்லா இடத்துலையும் 27 ரிமைண்டர் கிடைக்குதா அப்படின்றத பாருங்க. ஸோ சேம் ரிமைண்டர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதுல இருந்து இதை ஒன்னோட ஒன்று டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி அந்த 3 நம்பர் கண்டுபிடிச்சி இந்த 3 நம்பருக்கான HCF கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் 4 டைப்ஸ்ல பார்த்தோம். HCF பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ்ல சம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்படிதான் வந்து கொஸ்டின்ஸ் வரும் மோஸ்ட்லி. ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி பவர்ஸ் வச்சும் கொஸ்டின் வரும். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர்னு சொல்லிட்டு 4 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த நம்பரை நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப் இன்ட்டு 5 ஸ்கொயர். ரெண்டாவது வந்து 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 7. நெக்ஸ்ட் வந்து 2 power 4 இன்ட்டு 3 power 4 இன்ட்டு 5 இன்ட்டு 7 ஸ்கொயர். இப்போ இப்படி இந்த மாதிரி பவர்ஸ்ல இருந்ததுன்னா இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்க. சரியா? லிஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு நீங்க எல்சிஎம்மும் கண்டுபிடிக்க கத்துக்கோங்க, HCFும் கண்டுபிடிக்க கத்துக்கோங்க. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம்க்கு நீங்க என்ன பண்ணணும்னா இருக்கிற நம்பர்ஸ், இப்போ 2 வந்து எல்லாத்துலயும் காமனா இருக்குதா? ஸோ அப்போ காமனா இருக்கிற நம்பருக்கு நீங்க ஹையஸ்ட் பவர் எதுவோ அதை சூஸ் பண்ணணும். சரி, ஹையஸ்ட் பவர் எதுவோ அதை சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ 2 இருக்குது, 4 இருக்குது, 8 இருக்குது. இதனுடைய எல்சிஎம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க 2 1 போட்டு 2 2s 4 2 4s 8 போடுவீங்க. மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? 2ஆல டிவைட் பண்ணி 1 2 போடுவீங்க. மறுபடியும் 2 போட்டு 2 2s 4 4 2s 8ன்னு சொல்லிட்டு ஸோ ஹையஸ்டா என்ன இருக்குதோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ கடைசி வரைக்கும் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போவோம், டிவைட் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ அதனால தான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 2 ஸ்கொயர்னா என்னது 4, 2 கியூப்னா 8, 2 power 4னா 16. ஸோ அப்போ நம்ம எப்படி டிவைட் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா கடைசியாக இருக்கிற பெரிய வேல்யூ தான் எனக்கு ஆன்சராக வருமா? ஸோ அதனால எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் பவர்ஸ், அதாவது நம்பர்ஸ் எல்லாமே, இந்த பேஸ் எல்லாமே காமனாக இருந்துச்சு அப்படின்னா, காமனான நம்பர் இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் பவர் எதுவோ அதை சூஸ் பண்ணுங்க. காமனான நம்பர் இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் பவர் எதுவோ அதை சூஸ் பண்ணுங்க. ஸோ 2 power 2, 2 power 3, 2 power 4 இதுதான் வந்து ஹையஸ்டா இருக்குது. ஸோ அப்போ எல்சிஎம்ல 2 power 4ன்னு வரும். இன்டூ அதே மாதிரி 3 மூணுலையுமே காமனா இருக்குது. எதுல ஹையஸ்ட் பவர் இருக்குதுன்னா 3 power 4 தான் ஹையஸ்ட் பவர். இன்டூ 5 வந்து 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 5. ஸோ இப்போ 5 ஸ்கொயர் தான் வந்து ஹையஸ்ட் பவர். ஸோ 5 ஸ்கொயர் இன்டூ காமனா இல்லாம எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா நம்பரையும் எழுதணும். அதுல எது பெரிய பவரோ அதை தான் நான் எழுதணும். ஸோ இதுதான் வந்து எல்சிஎம். புரியுதா? ஸோ அது என்னன்னா ஒண்ணுமே இல்லை, இது 2 ஸ்கொயர் இன்டூ 3 power 3 இன்டூ 5 ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஒரு நம்பர் வருமா? அதே மாதிரி இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் வரும், இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் வரும். ஸோ இது மூணுக்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா
இந்த வேல்யூவை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து எல்சிஎம். ஸோ அதை வந்து நம்ம பவர்ஸில் பிரித்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பவர்ஸ்லேயே வந்து ஆன்சர் வந்து கொடுக்கணும். சரியா? இந்த மெத்தடில் வந்து எல்சிஎம் வரும். ஏன் ஹையஸ்ட் பவர் அப்படின்னா, நம்ம இப்போ சொன்னோம்லையா, எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, இருக்கிறதுலே பெரிய நம்பர் தான் எனக்கு எல்சிஎம்மாக கடைசியில் ஆன்சராக வரும். ஸோ அதனால எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கிற நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹையஸ்ட் பவர் கிடைக்கும். இப்போ 2, 4, 8 இருக்குது. ஸோ ஹையஸ்ட் பவர் எதுவோ அதுதான் எனக்கு எல்சிஎம்மாக கிடைக்கும். அது இல்லாமல் 5ன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, இப்போ 2வால் நான் டிவைட் பண்ணிக்கிட்டே போவேன். நான் 5 மட்டும் கடைசி வரைக்கும் 5, 5, 5ன்னு வந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஒரு 5மே எனக்கு என்ன தான் வரும், இந்த எல்சிஎம்குள்ளே வந்துடும். சரியா? அப்போ 2 × 2 × 2 × 5 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கிற நம்பர்ஸில் ஹையஸ்ட் பவர் எதுவோ அதை சூஸ் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற 5, 7 மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்பர்ஸையும் நம்ம சூஸ் பண்ணணும். இதுதான் வந்து எல்சிஎம். இப்போ HCF எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே இருக்கணும், காமனாக இருக்கிற நம்பர்ஸை தான் சூஸ் பண்ணணும். சரியா? HCF பொறுத்த வரைக்கும் இப்போ 2, 4, 8ன்னு காமனாக இருக்கிற ஒரு நம்பரை தான் நம்ம வெளியில் எடுக்கணும். இப்போ 2, 4, 8, 5 இருக்குது அப்படின்னா இந்த 4 நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணுற ஒரு நம்பர் தான் HCF-ஆக நான் எடுக்கணும். அப்படி காமனாக டிவைட் பண்ணலன்னா HCF அதுக்கு வந்து 1 தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். கரெக்டாக? ஸோ போன கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ HCF பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பர்ஸையும் காமனாக டிவைட் பண்ணுற ஒரு நம்பரை தான் நான் HCF-ஆக எடுத்துக்கணும். ஸோ அதனால இது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற ஒரு நம்பரை நான் சூஸ் பண்ணணும். அந்த காமனாக இருந்தது அப்படின்னா அதில் லீஸ்ட் பவரை சூஸ் பண்ணணும். ஏன் லீஸ்ட் பவர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதுதான் நம்பர்ஸு. ஸோ இப்போ 2 பவர் ஸ்கொயர் அப்படின்றது 2 பவர் 3க்குள்ளேயும் அடங்கும், 2 பவர் 4க்குள்ளேயும் அடங்கும். ஸோ இப்போ காமனாக என்னால் 2 ஸ்கொயரால் தான் டிவைட் பண்ண முடியும். 2 கியூபால் என்னால் இந்த 2 ஸ்கொயரை டிவைட் பண்ண முடியாது. அதாவது 2 ஸ்கொயர்ன்றது 4, 2 கியூப்ன்றது 8, 16. ஸோ இப்போ என்னால் காமனாக வந்து 4ஆல் தான் இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ண முடியும். 4, 8, 16 காமனாக 4 வச்சு தான் டிவைட் பண்ண முடியும். என்னால் 8 வச்சு டிவைட் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அப்போ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் பவரை நான் சூஸ் பண்ணணும். HCF பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கிற நம்பர்ஸில் லீஸ்ட் பவரை நான் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 ஸ்கொயர் தான் லீஸ்ட் பவர். அது மாதிரி 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 தான் லீஸ்ட் பவர். இப்போ 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 வந்து 2 நம்பரில் தான் இருக்குது, இந்த நம்பரில் 7 இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, காமனாக எல்லாத்துலேயும் காமனாக இருந்தால் தான் நான் சூஸ் பண்ணணும்னு சொன்னேன். இது எல்லாத்துலேயும் காமனாக இல்லை. அதனால HCF இதோட ஸ்டாப் ஆயிரும். எல்சிஎம் வந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த நம்பருக்கு எல்சிஎம் என்னன்றதும் கண்டுபிடிச்சாச்சு, HCF என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதும் சொல்லியாச்சு. ஓகேவா? இப்போ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, a³ b⁴, a b⁴, a² b⁴. இப்போ இதுக்கு எல்சிஎம் சொல்லுங்க, அப்படி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்க்கலாம். சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அப்போ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் 3லையும் காமனாக இருக்கிற ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா அதுக்கு ஹையஸ்ட் பவரை நான் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ a⁴1, a⁴2, a⁴3 இருக்குது. a⁴3 தான் ஹையஸ்ட் பவர். அதே மாதிரி b காமனாக இருக்குது. ஸோ b⁴7 தான் ஹையஸ்ட் பவர் எல்சிஎம்க்கு. அடுத்து HCFக்கு பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட் பவரை நான் சூஸ் பண்ணணும். ஸோ லீஸ்ட் பவர்ன்றது a தான் லீஸ்ட் பவர், b-ஐ பொறுத்த வரைக்கும் b⁴ தான் லீஸ்ட் பவர். ஸோ அப்போ இதுதான் HCF. ஸோ எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சாச்சு, HCF-ம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ்னே சொல்லலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் சம்ஸ் தான் இருக்குது. ஸோ இது என்ன கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் ப்ராப்ளம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. த HCF அண்ட் எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ இதில் வந்து HCF கொடுத்துட்டாங்க. HCFன்றது எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 21 கொடுத்துட்டாங்க. எல்சிஎம்ன்றது எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 84 கொடுத்துருக்குறாங்க. இஃப் த ரேஷியோ ஆஃப் த 2 நம்பர்ஸ், ஸோ 2 நம்பர் ஏ பின்னு 2 நம்பர் இருக்குது. ஸோ அதனுடைய ரேஷியோ வந்து 1:4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இந்த லார்ஜர் ஆஃப் த 2 நம்பர்ஸ் இஸ், இப்போ ஏ வந்து 1 பங்கு, பி வந்து 4 பங்கு அப்படின்னா இது 2ல் எது பெரிய நம்பர்னு கேட்டிங்கன்னா பி தான் பெரிய நம்பர். சரியா? ஸோ அப்போ இந்த பிஏ தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லார்ஜர் நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வரும்போது, இப்போ a:b அப்படின்னு வரும்போது 1:4ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த 1:4ன்றது ஏனுடைய வேல்யூ 1, பியினுடைய வேல்யூ 4 அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ ஏன்ற இடத்துல 10 இருக்கலாம், பின்ற இடத்துல 40 இருக்கலாம், இல்லைன்னா 100 இருக்கலாம், 400 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி
என்ன நம்பர் வேணால் இருக்கலாம், பட் அதனுடைய மடங்குகள் அப்படின்னு வரும்போது 1:4, அதனுடைய பங்குகள்னு வரும்போது 1:4 ரேஷியோ வருது. ஸோ அப்போ இங்கே எப்படி 10, 40ன்னு வந்துச்சு, இல்லை எப்படி 100, 400ன்னு வந்துச்சுன்னா, இந்த 1:4ல் நான் 10 அப்படின்ற நம்பரை காமனாக மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 10, 40ன்னு வரும். இதுவே 100ஆல் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 100, 400 அப்படின்னு வரும். கரெக்டாக? இப்போ இதுவே வந்து 5ஆல் நான் காமனாக மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 5 1s are 5, 5 4s are 20ன்னு வரும். அப்போ இப்படி ஒரு ரேஷியோ கிடைச்சதுன்னா நீங்கள் ஃபைனலாக என்ன பண்ணுவீங்க? 5 டேபிளால் டிவைட் பண்ணி காமனாக 1:4ன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அப்போ எந்த ஒரு ரேஷியோ எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுக்குள்ள காமனாக ஒரு வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ காமனாக ஒரு கே அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த கேன்றது எவ்வளோ அப்படின்றது எனக்கு தெரியாது. அதாவது இந்த கேன்றது எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் எக்ஸாக்டாக ஏனுடைய வேல்யூ எவ்வளோ, பின்னுடைய வேல்யூ எவ்வளோன்னு நான் சொல்லிட முடியும். சரியா? ஸோ இப்போ எக்ஸாக்டாக தெரியாதனால நான் என்ன பண்ணணும்னா இந்த கேயை கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னுடைய டாஸ்க். அந்த கேயை கண்டுபிடிச்சிட்டா அந்த கேயை வச்சுட்டு என்னால் அந்த கான்ஸ்டன்டான வேல்யூவை கொண்டு போய் இந்த A/Bல நான் மல்டிப்ளை பண்ணிட முடியும். ஸோ அப்போ A/Bன்ற ரேஷியோ 1:4 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1K/4K அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கேன்ற இடத்துல ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை நான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 10, 40ன்னு வச்சு நான் சொல்கிறேன் பாருங்க. 10, 40 அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் காமனாக எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா 10ஆல் என்னால் டிவைட் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு 1,4ன்னு வரும். இதுக்கு மேலே என்னால் காமனாக ரெண்டு நம்பரையும் ஒன்றா டிவைட் பண்ண முடியாது. சரியா? இப்போ அதே மாதிரி 5 அல்லது 20 இப்படி வச்சு நான் டிவைட் பண்ணி காமிக்கிறேன். 5ஐயும் 20ஐயும் காமனாக எந்த நம்பர் வச்சு டிவைட் பண்ண முடியும்னா 5ஆல் தான் என்னால் காமனாக டிவைட் பண்ண முடியும். அப்போ 5 1s are 5, 5 4s are 20. அப்போ இதுக்கு மேலே என்னால் ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுற மாதிரி காமனாக ஒரு நம்பர் கிடையாது. ஸோ இப்போ ரெண்டு நம்பரையும் காமனாக ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறது தான் என்னதுன்னு சொன்னோம், நம்ம கே அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் எதை பேஸ் பண்ணது? ரெண்டு நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணுற ஒரு நம்பர் தான் என்ன அப்படின்னு படிச்சிருக்கோம்னா HCF அப்படின்னு படிச்சிருக்கிறோமா? இப்போ ஒரு ரெண்டு நம்பர் இருக்குது, அந்த ரெண்டு நம்பரை காமனாக டிவைட் பண்ணுற ஒரு நம்பர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த வேல்யூ தான் என்னது? HCF-னுடைய வேல்யூ. 5க்கும் 20க்கும் HCF என்னன்னு கேட்டாங்கன்னா 5ன்னு சொல்லுவோம். 10க்கும் 40க்கும் HCF எவ்வளோன்னு கேட்டோம்னா 10ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் காமனாக மல்டிப்ளை பண்ணக்கூடிய கான்ஸ்டன்டான வேல்யூ அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா HCFக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாமா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் கொடுத்த HCF அப்படின்றது 21 கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த 21 அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் கே அப்படின்ற வேல்யூக்கு ஈக்குவல்னு சொல்லலாமா? ஸோ அப்போ இந்த கேன்ற வேல்யூக்கு ஈக்குவல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? கேன்ற இடத்துல 21ன்னு அப்ளை பண்ணலாம். அதாவது 1:4ன்னு இருக்குதா? 1:4 அப்படின்னா K/4Kன்னு இருக்குது. ஸோ அப்போ கேக்கு பதிலாக 21:4K அப்படின்னா 4 × 21. சரியா? ஸோ அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லார்ஜர் நம்பர் தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ லார்ஜர் நம்பர்னா இதுதான் பி. ஸோ 21ன்றது ஏ, 4 × 21ன்றது பி. ஸோ அப்போ பியினுடைய வேல்யூ என்னன்னா 21 × 4, 42 42 84. ஸோ ஆப்ஷன் சி இதுதான் வந்து பியினுடைய வேல்யூ 84 அப்படின்றது. புரியுதா? ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாவை எடுத்து எழுதியிருக்கிற HCF எவ்வளோ, LCM எவ்வளோ, A/B ரேஷியோ எவ்வளோ, இதுதான் எனக்கு கொஸ்டின்ல கொடுத்தது. ஸோ எப்போவுமே ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரேஷியோ வந்து ஜஸ்ட் ஒரு பங்கை தான் குறிக்குது. பட் எக்ஸாக்ட் வேல்யூவை குறிக்கணும் அப்படின்னா எனக்கு சம் கான்ஸ்டன்ட் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு எக்ஸாக்டான வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்படி எக்ஸாக்டான வேல்யூ தான் அவங்க கேட்குறாங்க. ரெண்டு நம்பர் A அண்ட் Bன்ற நம்பரில் பெரிய நம்பர் எதுவோ அதை சொல்கிறாங்க. ஸோ B தான் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லியாச்சு. பட் எக்ஸாக்டான வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த எக்ஸாக்டான வேல்யூ வேணும் அப்படின்னா சம் கேன்ற கான்ஸ்டன்ட்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இந்த கேன்ற கான்ஸ்டன்ட் வந்துட்டு இந்த கான்செப்டை வச்சு நம்ம HCF தான் கேன்ற கான்ஸ்டன்ட்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ அதை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும்னா Bன்ற வேல்யூவை என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். புரியுதா? ஸோ இப்படி நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் இன்னொரு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா HCF அப்படின்றது எப்போவுமே கே, இல்லைனா எப்போவுமே கே அப்படின்ற வேல்யூ வந்து HCF உடைய வேல்யூ தான் நம்ம ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொரு மெத்தட் எப்படின்னு நான் சொல்கிறேன். நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியுமா? LCM × HCF ஈக்குவல் டு நம்பர் 1 வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், நம்பர் 2 வந்து B அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா?
இப்போ எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்சிஎம்னுடைய வேல்யூ என்ன 21 இன்ட்டு ஹச்சிஎஃப்னுடைய எல்சிஎம்னுடைய வேல்யூ வந்து 84, ஹச்சிஎஃப்னுடைய வேல்யூ 21 ஈக்குவல் டு ஏனுடைய வேல்யூ என்னன்னா கேன்னு நான் எடுத்துக்கணும், இன்ட்டு பினுடைய வேல்யூ என்னன்னா 4k அப்படின்னு நான் எடுத்துக்கணும். சரியா, புரியுதா? கேன்னு எடுத்துக்கணும், இல்லைன்னா பினுடைய வேல்யூ 4kன்னு எடுத்துக்கணும். ஏன்னா கான்ஸ்டன்டான வேல்யூ மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு அந்த எக்ஸாக்டான வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 4ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 21 அப்படின்னு வரும். ஸோ இப்போ 21 இன்ட்டு 21 ஈக்குவல் டு கே இன்ட்டு கேனுடைய வேல்யூ கே ஸ்கொயர். ஸோ இப்போ கேனுடைய வேல்யூ என்ன கிடைக்கும்னா இது ரூட் எடுத்தோம் அப்படின்னா 21 கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸாக்டாக எனக்கு என்ன கிடைச்சிருது, கேனுடைய வேல்யூ 21 கிடைச்சிருதா? ஸோ இப்படியும் என்னால் சால்வ் பண்ண முடியும். சரியா, அதே மாதிரி இன்னொரு மெத்தட்லையும் என்னால் சால்வ் பண்ண முடியும். இது நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, எனக்கு ரெண்டு நம்பர் ஏ அண்ட் பி ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஏனுடைய வேல்யூ என்னன்னா கே, பினுடைய வேல்யூ என்னன்னா 4k. இதுதான் ரெண்டு நம்பர். இந்த ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா 84ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் எப்படி நீங்கள் எல்சிஎம் பிடிப்பீங்க அப்படின்னா, இந்த ரெண்டுலையும் காமனாக இருக்கிற ஒரு வேல்யூவை டிவைட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ கே தான் காமனாக இருக்குது, டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1,4 அப்படின்னு வரும். ஸோ அப்போ என்னுடைய எல்சிஎம் என்னன்னு கேட்டிங்கன்னா 4k தான் என்னுடைய எல்சிஎம். ஸோ இப்போ 4k தான் என்னுடைய எல்சிஎம் அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டேன். கொஸ்டினில் கொடுத்தது 84 தான் எல்சிஎம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 4k ஈக்குவல் டு 81ன்னு என்னால் ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ இப்போ 4k ஈக்குவல் டு 81 அப்படின்னா கேனுடைய வேல்யூ என்ன, 84 டிவைட் பண்ணணும்னு சொன்னால் 21 அப்படின்னு கிடைக்கும். சரியா, அப்போ 3 மெத்தடில் நம்ம வந்து இந்த கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். நான் இனிஷியலாகவே சொன்னேன் கே கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய டாஸ்க்குன்னு சொல்லிட்டேன். ஏன் கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த நம்பர் வேணும்னா கேன்ற வேல்யூ வேணும். ஏன்னா இது ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. கேன்ற வேல்யூவை நான் மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த கே கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வழி இருக்குது. ஒன்று ஹச்சிஎஃப் தான் கேன்னு ஈக்குவேட் பண்ணி டைரெக்டாக போட்டுடலாம். இதுதான் சிம்பிளஸ்ட் மெத்தட். இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தேன். ரெண்டாவது மெத்தட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ணுறது. எல்சிஎம் ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. ஸோ எல்சிஎம் ஹச்சிஎஃப் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஏ அண்ட் பி வந்து ரேஷியோவாக கொடுத்துருக்குறாங்க 1:4ன்றதை. அதை நான் கேன்ற வேல்யூவை மல்டிப்ளை பண்ணாதான் அது வேல்யூவாக மாறும். ஸோ அதனால கே இன்ட்டு 4kன்னு நான் போட்டுடுறேன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 21 இன்ட்டு 21 கிடைக்கும். அதனால கேனுடைய வேல்யூ 21ன்னு நம்ம எடுத்துடுறோம். ஸோ இப்படியும் கே கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா ரெண்டு நம்பர் கே அண்ட் 4k ரெண்டு நம்பர் இருக்குது. இதனுடைய எல்சிஎம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போமோ நார்மலாக கேன்ற வேல்யூவை டிவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ 1,4ன்னு வரும். ஸோ இப்போ 4 இன்ட்டு கே 4k தான் என்னுடைய எல்சிஎம் வேல்யூ அப்படின்னு நான் எடுத்துட்டேன். அங்கே எக்ஸாக்டான எல்சிஎம் உடைய வேல்யூ 84 இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு எல்சிஎம்மே நான் ஈக்குவேட் பண்ணுறேன். 4k ஈக்குவல் டு 84ன்னு ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய கே வேல்யூ 21 வரும். ஸோ இந்த கேனுடைய வேல்யூ 21 நீங்கள் A:B அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டான நம்பர்ஸ் கிடச்சிரும். சரியா, இதுதான் வந்து பேசிக். இது 3 மெத்தடும் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் அடுத்தடுத்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். There are 3 numbers in the ratio A:B:C. 3 நம்பர் சொல்லிட்டாங்க. ரேஷியோ வந்து 1:2:3 ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, HCF-னுடைய வேல்யூ 12 அப்படின்னு சொல்லிட்டாங்க. The numbers are, அந்த 3 நம்பர்ஸ் என்ன, ஏனுடைய வேல்யூ என்ன, பினுடைய வேல்யூ என்ன, சினுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ A:B:C ரேஷியோ தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரேஷியோ கொடுத்தா என்னுடைய ஆக்சுவல் வேல்யூ என்ன பண்ணணும், நான் கேன்ற கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் கேல மல்டிப்ளை பண்ணால் கே, 2k, 3k. ஸோ இதுதான் என்னுடைய ஏபிசியினுடைய வேல்யூ. இப்போ கேனுடைய வேல்யூ எனக்கு தெரியணும், அதுதான் என்னுடைய டாஸ்க். அப்போ கேனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கிறோம், HCF-னுடைய வேல்யூ தான் கேனுடைய வேல்யூன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ அந்த HCF-ஐ கொண்டு வந்து கேக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 12, 2 into 12 24, 3 into 12 36. ஸோ அப்போ 3 நம்பர் என்னன்னா 12, 24, 36. இதுதான் வந்து அந்த 3 நம்பர் ஏபிசி. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குதா. நெக்ஸ்ட் சம். LCM of 2 numbers is 48. ஸோ LCM வந்து 48ன்னு சொல்லிட்டாங்க. The numbers are in the ratio 2:3. A:B-னுடைய ரேஷியோ வந்து 2:3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சம் ஆஃப் தி நம்பர்ஸ்னா A plus B எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ இப்போ A:B வந்து A plus B கேட்குறாங்க. ஸோ A:B வந்து 2:3ன்னு சொல்லிட்டோம்.
அப்போ எனக்கு அந்த வேல்யூ எக்ஸாக்ட் வேல்யூ வேணும்னா கேல நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2k is to 3k இதுதான் வந்து ஏனுடைய வேல்யூவும் பினுடைய வேல்யூவும். ஸோ இப்போ a plus b அப்படின்னா என்ன வரும்? 2k plus 3kன்னு வருமா? a plus bனுடைய வேல்யூ 2k plus 3k, தட் இஸ் 5kனுடைய வேல்யூ என்ன அப்படின்றது தான் நம்மளுடைய டாஸ்க். ஸோ அப்போ அது இந்த 5k வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு கேனுடைய வேல்யூ தெரியணும். அப்போ தான் 5k என்னன்றதை நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ கேனுடைய வேல்யூ எப்பவுமே என்னன்னு நான் சொல்லியிருக்கிறேன், HCF தான் கேனுடைய வேல்யூன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டின்ல HCF கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கொடுக்கல. HCF எனக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அதர் 2 மெத்தட்ஸ் பார்க்கணும். இப்போ அதர் 2 மெத்தட்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து HCF டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறது, அது இல்லை. ரெண்டாவது என்னது, ப்ராப்பர்ட்டி LCM into HCF equal to நம்பர் 1 into நம்பர் 2. ஸோ இதில் என்ன தெரியாது, HCF தெரியாது. ஸோ அப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னா தேர்ட் மெத்தட் தான். என்ன தேர்ட் மெத்தட், இந்த ரெண்டு நம்பர் 2k and 3k இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் LCM கண்டுபிடிக்கிறது தான் ஒரே மெத்தட். ஏன்னா இங்கே LCM 48 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இந்த 2kக்கும் 3kக்கும் நீங்கள் LCM கண்டுபிடிச்சி இந்த 48 கூட ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா k கிடச்சிரும். ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்னன்னா k காமனாக இருக்குது. ஸோ அப்போ 2, 3. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுவீங்க, 2 into 3 6, 6 into k 6k. ஸோ அப்போ என்னுடைய LCM அப்படின்றது என்ன அப்படின்னா 6k. இந்த 6k நான் எது கூட ஈக்குவேட் பண்ணலாம்னா 48 கூட ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ 6k equal to 48. அப்போ k-னுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 8 6 are 48. ஸோ அப்போ k-னுடைய வேல்யூ வந்து 8. எனக்கு என்ன வேணும், a plus b-னுடைய வேல்யூ தானே வேணும், இந்த சம் ஆஃப் த நம்பர்ஸ் a plus b, அதாவது 5k தான் எனக்கு வேணும். இப்போ 5k equal to 5 into 8 equal to 5 8s are 40. ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் த நம்பர்ஸ்னுடைய வேல்யூ. புரியுதா? ஸோ கே கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய டாஸ்க்கு. அதுக்கு 3 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் HCF இருக்குதான்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்துட்டு LCM into HCF equal to அந்த நம்பர் 1 into நம்பர் 2 அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். மூணாவது வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் த சம் ஆஃப் 2 numbers is, ஸோ ரெண்டு நம்பருடைய சம் வந்து a plus b, ரெண்டு நம்பருடைய சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 248 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் HCF என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 31 கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் such pairs of numbers satisfying the above condition? ஸோ இந்த இது என்னன்றதை, அந்த கொஸ்டின் என்னன்றதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. a plus b ரெண்டு நம்பருடைய சம் வந்து 248ன்னு கொடுத்துட்டாங்க. HCF வந்து 31ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்துட்டு இருந்தோம், a/b ரேஷியோ 1:2 இல்லை 2:3 இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ரேஷியோ இருக்குது அப்படின்னா எனக்கு நம்பர் வேணும், ஏ அண்ட் பினுடைய நம்பர் வேணும்னா கேன்ற கான்ஸ்டன்ட்டால நான் மல்டிப்ளை பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்படி இந்த கேன்ற வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா HCF-னுடைய வேல்யூ தான் கேயா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன். கரெக்டா? இங்கே வந்து ரேஷியோ எனக்கு கொடுக்கல, சரியா? சம் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏன்ற வேல்யூக்குள்ள கண்டிப்பாக HCF-னுடைய வேல்யூ இருக்கும். அதே மாதிரி பின்ற வேல்யூக்குள்ள HCF-னுடைய வேல்யூ இருக்கும். சரியா? அப்போ ஏனுடைய வேல்யூ வந்து 31 இன்டூ சம் ஏதோ ஒரு வேல்யூவால் மல்டிப்ளை பண்ண வேல்யூ தான் ஏ இருக்கும். ஸோ அந்த வேல்யூவை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் பியினுடைய வேல்யூக்குள்ளேயும் 31 காமனாக இருக்கும். அதில் ஏதோ ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எக்ஸ்ன்ற வேல்யூக்கு 1, ஒய்ன்ற வேல்யூக்கு 2 என்னவா வேணா இருக்கலாம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் எனக்கு தெரியாது. பட் இங்கே கேன்ற வேல்யூ 31 தெரியும். ஸோ சேம் நம்பர் கே அப்படின்ற அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ரேஷியோ 1:2 3:4ன்னு கொடுக்குறாங்க இல்லையா, டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டான அந்த ரேஷியோ நம்பர் எனக்கு இந்த மடங்குகள் எக்ஸ் ஒய் இது வந்து தெரியல. சரியா? அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா 31x 31y அப்படின்னு சொல்லிட்டு நான் காமனாக எடுத்துக்கிறேன். புரியுதா? ஸோ அப்போ a plus b-னுடைய வேல்யூ எனக்கு என்னவா வரும், 31x plus 31y ஈக்குவல் டு 248 அப்படின்னு வரும். அப்போ இதுல இருந்து காமனா 31 நான் வெளியே எடுத்துட முடியும். ஸோ காமனா 31 வெளியே எடுத்துட்டா x plus y ஈக்குவல் டு 248ன்னு வரும். ஸோ அப்போ இந்த 31 நான் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 248 31ஆல் அடிச்சா 8 டைம்ஸ் அடிச்சோம்னா 8 1s are 8, 8 3s are 24. ஸோ 248 31 அடிச்சா 8ன்னு வரும். ஸோ அப்போ என்னுடைய வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஒய் அதனுடைய வேல்யூ வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா 8ன்னு வரும். சரியா? ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய்னுடைய வேல்யூ எனக்கு 8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். ஸோ என்ன
கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்கன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எத்தனை பேர்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து HCF வந்து 31 இருக்கணும் அண்ட் எக்ஸ் பிளஸ் ஒய்னுடைய வேல்யூ வந்து 8 வரணும். இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்ன்றது என்னன்னா இந்த ரேஷியோ தான், ஒன்றும் இல்லை, இந்த ரேஷியோ தான். இப்போ வந்து A:B வந்து 1:2 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இந்த 1 தான் எக்ஸ், 2 தான் ஒய் அப்படின்னு நான் எடுத்திருக்கிறேன். இந்த இதைப்படி 31ன்றது கே, சரியா? அப்போ அந்த 1K 2K நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம் இல்லையா, அந்த எக்ஸ்ன்ற இடத்துலையும் ஒய்ன்ற இடத்துலையும் நான் 1 2 அப்படின்றத இந்த ரேஷியோவை தான் நான் சொல்றேன். ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கணும்னு சொல்றாங்கன்னா 8 கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? ஸோ அப்போ எக்ஸுக்கு நீங்க ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஒய்க்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரெண்டுனுடைய சம் வந்து 8 வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்ன்ற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஒய்னுடைய இடத்துல 7 வரும். அப்போ 1 + 7 எனக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 8 கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி 2 6 2 6 கூட்டினா 8, அது மாதிரி 3 5 கூட்டினா 8, அதுக்கப்புறம் 4 கூட்டினா 8, அடுத்து மறுபடியும் 5 வரும். ஸோ 5 3 சேம் பேர் தான் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு எத்தனை பேர் இருக்குதுன்னா 1 2 3 4 பேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு 4 டிக் பண்ணீங்க அப்படின்னா அது தப்பான ஆன்சர். ஏன் தப்பு அப்படின்னா இங்க வந்து கண்டிஷன் அப்படின்றது 2 கண்டிஷன். ஒன்று எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 8 இருக்குதா? ஸோ அப்போ இந்த எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா 8 வரணும். ஸோ அப்படி இருக்கிற கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றது 4 பேர். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா HCF வந்து 31 இருக்கணும். இப்போ ஏங்கிற இடத்துல 31Xன்னு போடுவோம், பிங்கிற இடத்துல 31Y போடுவோம். ஸோ இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இடத்துல எக்ஸ்ன்ற இடத்துல 1ன்னு ஒய்ன்ற இடத்துல 7ன்னு போட்டால் எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா? ஸோ அப்போ அந்த ஒரு வேல்யூவை நான் HCF கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் எனக்கு HCF 31 தான் வரணும், வேற நம்பர் வரக்கூடாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்த பேர்ஸுக்கு வந்து HCF வேற எதுவும் இருக்கக்கூடாது, HCF 1 தான் இருக்கணும். இப்போ எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் HCF வந்து 1ன்னு நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதனுடைய HCF வந்து 1 இருக்கும். இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு HCF வந்து 31 ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்போ 31 × 1 31 தான் அதனுடைய HCF சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ அந்த HCF சேஞ்ச் ஆகாத மாதிரி பேர்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ 1 இருக்குது 7 இருக்குது, இந்த 1க்கும் 7க்கும் உண்டான HCF என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு 1 தான், சரியா? இப்போ 2க்கும் 6க்கும் HCF என்னன்னு கேட்டிங்கன்னா 2ஐயும் 6ஐயும் காமனாக என்னால் 2ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுக்கு HCF 2ன்னு வரும். அப்போ இந்த பேரை நான் செலக்ட் பண்ணிக்க கூடாது. ஏன் செலக்ட் பண்ணக்கூடாதுன்னா 31 × 2ன்னு போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கும், 31 × 6 போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கும். இது ரெண்டுக்கும் HCF கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் 31 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 2 இருக்கும், இங்கே 31 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 6 இருக்கும். ஸோ அகைன் என்ன பண்ணுவீங்க, 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 3 இருக்கும். ஸோ அப்போ 31 × 2 62ன்னு அதனுடைய HCF மாறிடும். அப்போ அந்த கண்டிஷன் சேஞ்ச் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த 1 and 7 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், எனக்கு 31 × 1 31 × 7 போட்டிங்க அப்படின்னா 31ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு 1, 7 கிடைக்கும். ஸோ இந்த 1, 7க்கு HCF என்ன 1 தான். அப்போ 31 × 1 31 தான், சரியா? அப்போ என்னோட HCF சேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த மாதிரி HCF சேஞ்ச் ஆகாமல் 31 இருக்கிற மாதிரியான நம்பர்ஸ் அந்த பேர்ஸ் எத்தனைன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி 3 and 5 வந்து 2 ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ கோ ப்ரைம் நம்பர்ஸ்னுடைய HCF எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா எப்போவுமே 1 தான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ இந்த பேரும் ஃபர்ஸ்ட் பேரும் தேர்ட் பேரும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. 4, 4 அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 4 and 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இப்போ 4க்கும் 4க்கும் HCF என்னன்னா 4 எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். அப்போ 31 × 4ன்னு HCF மாறிடும். ஸோ இப்போ இந்த பேரையும் நான் எடுத்துக்க கூடாது. ஸோ எப்பெல்லாம் HCF 1 வருமோ அந்த பேர்ஸை மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ ஆப்ஷன் பி 2 தான் வந்து ஆன்சர். ஸோ கொஞ்சம் பெரிய சம் மாதிரி தெரியும், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஈஸியானது தான். என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா சம் ஆஃப் த 2 நம்பர்ஸ் வந்து 248, 2 நம்பருடைய சம் வந்து 248ன்னு கொடுத்துட்டாங்க, HCF வந்து 31ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோதான் கொஸ்டினில் கொடுத்தது. இதை வச்சுட்டு நான் டெவலப் பண்ணுறேன், எல்லாமே கான்செப்ட் புரியுறது தான், சரியா? இப்போ முன்னாடி வந்து A:B அப்படின்றது 1:2ன்னு கொடுத்துருவாங்க. அது கூட கேன்ற கான்ஸ்டன்ட் எனக்கு காமனாக மல்டிப்ளை பண்ணி இந்த கேனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா HCFனுடைய வேல்யூன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே HCFனுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதாவது இந்த கேனுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, இந்த 1:2னுடைய வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா
எக்ஸ் ஒய்ன்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டா காமனா இருக்கிற வேல்யூ என்ன? 31. அப்போ 31x, ஏனுடைய வேல்யூ 31x, பியினுடைய வேல்யூ 31y. அந்த எக்ஸ் அண்ட் ஒய்ல எந்த நம்பர்ஸ் வேணா இருக்கலாம். ஸோ 31x பிளஸ் 31y கூட்டணும், ரெண்டு நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா 248 கிடைக்கணும். ஸோ அதுல இருந்து எக்ஸ் பிளஸ் ஒய்னுடைய வேல்யூ 8 அப்படின்னு சொல்லிட்டு நான் அரைவ் பண்ணியிருக்கிறேன். சரியா? இதுதான் வந்து கண்டிஷன். அதே மாதிரி HCF வந்து 31 இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 8ன்னு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான பேர்ஸை நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். 4 பேர் இருக்குது. அதுல HCF 31 வர்ற மாதிரியான பேர்ஸ் வந்துட்டு 2 தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால 2 பேர் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். புரிஞ்சதா? இன்னொரு சம் இதுல பார்த்தா உங்களுக்கு புரியும். The sum of two numbers is 216. ஸோ ஏக்கும் பியினுடைய சம் வந்து 216ன்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய HCF வந்து 27 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? The numbers are, இதுல வந்து போன இதுல வந்து எத்தனை நம்பர் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. இதுல வந்து அந்த நம்பர்ஸ் என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ அதே மாதிரி ஏ பிளஸ் பி வந்து 216ன்னு சொல்லிட்டாங்க, HCF வந்து 27 சொல்லிட்டாங்க. ஏ அண்ட் பியினுடைய வேல்யூ எக்ஸாக்டா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ அது வந்து சம் கான்ஸ்டன்ட் கேன்ற வேல்யூ, அதாவது 27 தான் HCF. அந்த HCF தான் நம்ம கேன்னு எடுத்துப்போம். சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ 27x பிளஸ் 27y. சரியா? அப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் எனக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்கிறதா என்னுடைய வேலை. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 216ன்றது கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து 27 காமனாக நான் வெளியில் எடுத்துட்டா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 216 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ 27 எதால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 216 கிடைக்கும் அப்படின்னா 7 8s are 56ன்னு வரும். ஸோ அப்போ 7 8s are 56, 6 remainder 5, 8 2s are 10 plus 5 வந்து 8 2s are 16 plus 5 வந்து 21. சரியா? ஸோ அப்போ 216. ஸோ இப்போ 27 216 அடித்தோம் அப்படின்னா 8ன்னு கிடைக்கும். ஸோ சேம் கண்டிஷன் தான் எனக்கு கிடைக்குது. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 8. போன சம்மில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே கண்டிஷன் தான் கிடைக்குது. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணுங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போறீங்க? எக்ஸுக்கு பதிலாகவும் ஒய்க்கு பதிலாகவும் நம்பர் சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் ஒய்க்கு பதிலாக 7, எக்ஸுக்கு பதிலாக 2னா 6, 3னா 5, 4னா 4. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 8 வரும். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி 4 பேர்ஸ் போன சம்லேயே பார்த்துட்டோம். இப்போ HCF வந்து 27 வரணும். அதாவது HCF இங்கே சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த 2644 இதை வந்து கேன்சல் பண்ணணும். ஏன்னா இந்த பேர்ஸ்க்கு வேற ஒரு HCF வரும். ஸோ இப்போ இந்த 27 HCF சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ எனக்கு 1735 தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இப்போ ஃபைண்ட் த நம்பர்ஸ் அப்படின்னா ஏ அண்ட் பி வந்து எனக்கு வேணும். அந்த ஏ அண்ட் பி ரெண்டு கண்டிஷனாக வந்து எனக்கு அப்ளிகபிள் ஆகும். ஒன்று வந்து 27 into 1 and 27 into பியினுடைய வேல்யூ 27 into 7. ஸோ இப்படி போட்டால் எனக்கு ஏ அண்ட் பி ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு வேல்யூ எப்படி கிடைக்கும்? 27 into 3, பியினுடைய வேல்யூ 27 into 5. இப்படி போட்டால் ஏனுடைய வேல்யூ பியினுடைய வேல்யூ ஒன்று கிடைக்கும். ஸோ ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால 2 பேர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எனக்கு கிடைக்கும். இந்த 2 பேரில் எந்த பேர் கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்களோ அதை நான் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ 27 into 1 வந்து ஆன்சர் வந்து 27 கிடைக்கும். சரியா? அதே மாதிரி பி வந்து 27 into 7 எவ்வளோ? 7 7s are 49, 7 2s are 14, 18, 189. ஸோ இப்போ 27 189 ஆப்ஷனில் இருக்குதா பாருங்க. ஏனுடைய வேல்யூ 27, பியினுடைய வேல்யூ 189. ஸோ ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குதா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுனா இங்கே பாருங்க 5 இருக்குதா? ஸோ 5 into 7 35. அப்போ நமக்கு யூனிட் டிஜிட் 5ல் முடியணும். ஸோ யூனிட் டிஜிட் 5ல் முடிகிற மாதிரி எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ அப்போ இந்த ரெண்டாவது கண்டிஷனை அவங்க எடுத்துக்கவே இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் கண்டிஷனை மட்டும் நம்ம எடுத்து சால்வ் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ சிமிலர் மெத்தட் தான் ரெண்டு சம்மும். புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் சம் இரு எண்களின் பெருக்கல். ஸோ இரு எண்களின் பெருக்கல்னா ரெண்டு நம்பர்னுடைய ப்ராடக்ட் ஏ இன்டு பி. அதனுடைய வேல்யூ என்னன்னா 4107ன்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த எண்களின் HCF, ஸோ அந்த ரெண்டு நம்பர்னுடைய HCF வந்து 37ன்னு கொடுத்துட்டாங்க. எனில் அந்த மிகப்பெரிய எண் எது? ஸோ அந்த ரெண்டு நம்பர்ல பெரிய நம்பர் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
ஸோ போன சம்மில் சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் பினுடைய வேல்யூ அண்ட் ஹச்சிசிஎஃப் கொடுத்துருந்தாங்க. இந்த சம்மில் ஏ இன்டூ பி அண்ட் ஹச்சிசிஎஃப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏ இன்டூ பி அப்படின்னா ஏன்ற இடத்துல 37 காமனாக இருக்கும், அதே மாதிரி பின்ற இடத்துல 37 காமனாக இருக்கும். எனக்கு என்ன தெரியாதுன்னா எக்ஸுன்ற வேல்யூவும் ஒய்ன்ற வேல்யூவும் தெரியாது. ஸோ இது ப்ராடக்ட் அப்படின்றதுனால நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். அதனுடைய வேல்யூ என்னன்னா 4107 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ இதை வந்து நீங்கள் 37ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ 37ஆல் நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 37 into 1 37, ரிமைண்டர் 407 அப்படின்னா 107. ஓகே, அப்போ 11,111 சரியா? 37 4107 நீங்க 37ஆல் அடிச்சீங்க அப்படின்னா 137 is 37, ரிமைண்டர் 407 வரும். ஸோ அப்போ 11 டைம்ஸ் அடிச்சோம்னா 407 அப்படின்றது வரும். அகைன் 37 நம்ம அடிச்சோம் அப்படின்னா 37 into 3 அப்படின்னா 90. ஓகே, அப்போ 37 into 3 தான் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 1111 வரும். ஸோ அப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய்னுடைய வேல்யூ என்னன்னா 3. ஸோ எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணால் 3 கிடைக்கும். போன சம்மில் என்ன பார்த்தோம்? எக்ஸ் பிளஸ் ஒய்னுடைய வேல்யூ 8ன்னு வரும். ஸோ அப்படி 4 பேர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே எக்ஸ் இன்ட்டு ஒய்னுடைய வேல்யூ 3ன்னு கிடைக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ, ஒய்க்கு பதிலாக ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எனக்கு எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து 3ன்னு கிடைக்கும். ஸோ ஒரே கண்டிஷன் தான், வேறு கண்டிஷன் என்னால் பாசிபிளாக இருக்காது. ஸோ இதில் பெரிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பெரிய நம்பர் என்ன அப்படின்னா ஏன்ற வேல்யூ வந்து 37 into எக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கிறேன். பியினுடைய வேல்யூ 37 into ஒய்ன்னு எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸுன்ற இடத்துல 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஒய்ன்ற இடத்துல 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 37 into 1 வந்து 37, இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். 37 into 3 அதான் வந்து 111. ஸோ இதுதான் வந்து லார்ஜஸ்ட் நம்பர். 2 நம்பரில் இதுதான் வந்து லார்ஜஸ்ட். ஸோ ஆப்ஷன் சி 111 இதுதான் வந்து ஆன்சர். ஸோ புரியுதா? ஸோ இப்படி தான் வந்து இந்த சம்ஸை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து கான்செப்ட்ஸ் பேஸ்டு தான். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் இஸ் 2028. ஸோ 2 நம்பர் ஏ இருக்குது, பி இருக்குது. இந்த 2 நம்பர்னுடைய ப்ராடக்ட் வந்து 2028ன்னு சொல்லிட்டாங்க. ஹச்சிசிஎஃப் வந்து 13 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? 13 வந்து காமனாக இருக்கும், எக்ஸ் அண்ட் ஒய் தான் தெரியாது. அப்போ 13x into 13y equal to 2028ன்னு போட்டு என்ன பண்ணுவீங்க? இதை வந்து கேன்சல் பண்ணுவீங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய்னுடைய வேல்யூ ஒரு ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ அந்த எக்ஸ் இன்ட்டு ஒய்னுடைய வேல்யூ ஒரு ஆன்சர் கிடைக்குமா? ஸோ அந்த ஆன்சரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எக்ஸுக்கு ஒரு வேல்யூவும் ஒய்க்கு ஒரு வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதில் எத்தனை பேர்ஸ் வந்து எனக்கு பாசிபிளாக இருக்குது, 1 or 2 or 3 or 4 சொல்லிட்டு எனக்கு சொல்லணும். முக்கியமானது ஹச்சிசிஎஃப் 13 தான் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸுக்கு பதிலாக 2னும் ஒய்க்கு பதிலாக 4னும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இதனுடைய ஹச்சிஎஃப் சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த மாதிரி பேர்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ ஹச்சிசிஎஃப் எனக்கு 13 தான் இருக்கணும், ஹச்சிஎஃப் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோதான் வந்து எல்சிஎம் ஹச்சிஎஃப். ஸோ எல்சிஎம் ஹச்சிஎஃப் வந்து 2 பார்ட்டாக நம்ம பார்த்துருப்போம். எல்லா டைப்ஸையும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி புரியாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து தாராளமாக எங்களுக்கு கேட்கலாம், டவுட்ஸ் கேட்கலாம் கமெண்ட் செக்ஷனில். ஸோ நாங்கள் வந்து அடுத்த வீடியோ போடும்போது நான் அந்த டவுட் செக்ஷன், அந்த டவுட்ஸை ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்த டாபிக்ஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டமில் வந்து நம்ம நிறைய டாபிக்ஸ் பார்த்துருந்தோம். நம்பர் சிஸ்டமில் வந்துட்டு போர்ட்மஸ் ரூல் பேஸ் பண்ணி, பவர்ஸ் அண்ட் செட்ஸ் பேஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம். அண்ட் தென் அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி பார்த்துருந்தோம், யூனிட் டிஜிட், எல்சிஎம் ஹச்சிஎஃப். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த சண்டேல வந்து இந்த வீக்கினுடைய டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து இருக்க போகுது. ஸோ இதை வந்து நல்லா தரவாக பார்த்துக்கோங்க, சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டு நீங்கள் எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 1 year லாங் வந்து இந்த டெஸ்ட்டுக்கான ஆக்சஸ் வந்து இருக்கும். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எவ்ரி வீக்கெண்ட் சண்டேஸில் உங்களுக்கு டெஸ்ட்டு கிடைக்கும். டெஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருவாங்க.
நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அந்த டெஸ்ட் எழுதி பார்த்ததுக்கப்புறம் அந்த டெஸ்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பைலிங்குவலாக தான் இருக்கும். சரியா, பைலிங்குவல் ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். தமிழ் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே இருக்கும். ஸோ அந்த ஃபுல் லென்த் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு எவ்ரி வீக்கெண்டு நமக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் அவைல் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,999 ருபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணி இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த ருபீஸை வந்து பே பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸை அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு கிளாஸ் நோட்ஸ், சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணியும் ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு கம்பைல்டான ஒரு நோட்ஸ், பிடிஎஃப் நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதோட சேர்த்து எல்லா டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் கிடைக்கும். ஸோ இது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ, செகண்டுக்கு பின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் மட்டும் போட்டுருவாங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு கிளியரான எக்ஸ்பிளனேஷன், ஏன் வந்து இந்த ஆன்சர் தப்பு, ஏன் இந்த ஆன்சர் கரெக்ட் அப்படின்ட்டு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய நோட்ஸ்லேயே நீங்கள் வந்து இந்த ஆடட் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். சரியா, ஸோ இது ஒரு கிரேட் அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் கிடைக்கும். இதுவுமே உங்களுக்கு பைலிங்குவலாக தான் இருக்கும். ஸோ 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் நம்ம கோர்ஸ் நடத்துகிறோம் இல்லையா, ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் கோர்ஸ் வந்து யூடியூப்ல ஃப்ரீயாக நடத்துகிறோம் இல்லையா. ஸோ இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி இப்போ இந்த வாரம் என்னெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கோமோ அந்த வீடியோஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து டெஸ்ட் கொஸ்டினில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு 1 இயராக கொண்டு போக போகிறோம். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம், அவசரப்பட வேணாம். 1 இயர் இருக்குது நமக்கு. ஸோ அதை ஃபுல்லாக நம்ம வந்து தெளிவாக படிக்கலாம். இந்த டெஸ்ட் சீரீஸை வந்து அவைல் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க, இந்த காண்டாக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம வீடியோஸில் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிர்தௌஸ் அகாடமி.